Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு பப்பாளி வச்சு எந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து செய்யலாம் சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பப்பாளியில என்னென்ன சத்து இருக்கு அப்படி சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ பப்பாளி பார்த்திங்கன்னா டெய்லியுமே காலையில் வெறும் வயிற்றுல பப்பாளி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பப்பாளியில் வந்து விட்டமின் சி, ஏ, கே இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால கண்ணுக்கு வந்து பப்பாளி வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பப்பாளியில் வந்து பொட்டாசியம் இருக்குது, நார் சத்து இது எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து குழந்தைங்களுக்கு வரவே வராது. உங்களால் மோஷன் போக முடியாட்டி கூட இந்த பப்பாளி நம்ம வெறும் வயிற்றுல கொடுத்தோன்னா நல்லா ஃப்ரீயாக வந்து மோஷன் போவாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா கசடையுமே இது வந்து வெளியில் வந்து தள்ளிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்டமின் கே, சி அப்படின்னு சொல்லிட்டு 2 விட்டமின்ஸ் இருக்கிறனால இது வந்து எலும்பு முறிவு இதெல்லாம் வந்து சரி பண்ணும். அதனால் நம்ம எலும்புக்கெலாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கேன்சர் செல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே நம்ம வந்து பப்பாளி சாப்பிட்டோன்னா அதை வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் பண்ணிடும். அப்புறம் வந்து முடி வளர்கிறதுக்கு பப்பாளி சாப்பிட்லாம். அதை சிலவங்க வந்து ஃபேஸ் பேக் கூட வந்து பப்பாளி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய சத்து வந்து இந்த பப்பாளியில் வந்து இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தைங்களுக்கே நம்ம வந்து அதை கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம சின்னதுலேருந்தே கொடுக்கும்போது குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி வந்து இதை வச்சு எப்படி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு பப்பாளி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பப்பாளி எடுக்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பப்பாளியாக பார்த்து வாங்காதீங்க. நல்லா இந்த நாட்டு பப்பாளியாக வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் குழந்தைங்களால் வந்து சாப்பிட முடியும். இப்போ வந்து இந்த பப்பாளி வந்து ஃபோர்க் வச்சு நல்லா பழுத்த பப்பாளினா ஃபோர்க் வச்சு மசித்தாலே மசிஞ்சிரும். ஆனால் என்ன ஆகுனா இந்த உள்ளே இருக்குல்ல இந்த மாதிரி நூல் மாதிரி இது வந்து மசியவே மசியாது. அப்போ என்ன ஆகுனா குழந்தைங்களுக்கு அது சிக்கும். அதனால் அவங்க வந்து சாப்பிட வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் நம்ம இதை என்ன செய்யலாம்னா மிக்சியில் வந்து ஒரு அடி அடித்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டியாக வெட்டி மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக வெட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் இதை வந்து நல்லா இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி நல்லா இதை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே சீனியோ இல்லை தேனோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இன்னும் பப்பாளியே ஏற்கனவே இனிப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து இப்படியே குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் அடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா அடித்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பேஸ்ட் அடித்து பவுலில் மாற்றிக்கிட்டோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் நம்ம வந்து டெய்லி கொடுத்தா கூட ஒன்றுமே செய்யாது. சில குழந்தைங்களாம் மோஷன் போக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.